இப்போ வந்து டெஸ்ட் யுவர் நாலேஜ் 8th சம் பார்க்கலாம் ஆஃப் பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஓகேங்களா. SMM லிமிடெட் as the following capital structure as on 31st March 2021. இது ஆக்சுவலாக illustration 6ஓட லிட்ரலி a காப்பி ஓகேங்களா. லிட்ரலி a காப்பி ஆஃப் அந்த சம் தான் இந்த சம் ஓகேங்களா. ஓகே டன். என்ன ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னா பர்டிகுலர் situation 1 அண்ட் situation 2. situation 1 2 என்னது ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக சேஞ்சே ஆகலை ஓகேங்களா. அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சேஞ்ச் ஆகலை ஓகேங்களா. அப்போ லோன் ஃபண்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் இருக்கும். அதாவது லோன் ஃபண்ட்ஸு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வச்சு நம்ம ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அதான் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி ஹஸ் ஆஃபர்ட் த பைபேக் ப்ரைஸ் ஆஃப் 30 per ஈக்விட்டி ஷேர்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஓகே டன். You are required to calculate minimum permissible amount of equity shares that can be bought back ஓகேங்களா in both situation and also required to pass journal entries ஓகேங்களா. both situationல journal entries போடணும் அவ்வளோதான் ஓகேங்களா. அப்போ வேகமாக போட்டலாம். எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். இது ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன் ஓகேங்களா. தென் ஓகே ஓகே. அப்போ பர்டிகுலர்ஸ் அதாவது situation 1 and situation 2 ஓகேங்களா. situation 1 and situation 2 டன் ஓகே. இது என்னது லோன் ஃபண்ட் ஆஃப் 3200 அண்ட் லோன் ஃபண்ட் ஆஃப் 6000 ஓகேங்களா. அப்போ அதையும் போட்டலாம். லோன் ஃபண்ட் ஆஃப் 3200 அண்ட் லோன் ஃபண்ட் ஆஃப் 6000 ஓகேங்களா. லோன் ஃபண்ட் ஆஃப் 6000 அமௌண்ட் இன் க்ரோஸ் ஓகேங்களா. அமௌண்ட் இன் க்ரோஸ் டன் ஓகே. அப்போ ஃபஸ்ட் என்னது ஃபஸ்ட் ஆக்சுவலாக ரிசோர்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா. அப்போ ரிசோர்ஸ் டெஸ்ட் ஒர்க்கிங் நோட் நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா. நோட்ஸ்க்கு வந்துடுங்க. நோட்ஸில் வந்து ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 ரிசோர்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா. ரிசோர்ஸ் டெஸ்ட்னானது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் இன்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அது வச்சு நம்ம வந்து 25% போடுவோம் ஓகேங்களா. அந்த அமௌண்ட் கூட பைபேக் அமௌண்ட்டை டிவைட் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் விச் இஸ் நத்திங் பட் 1200. ஜென்ரல் ரிசர்வ் வந்துட்டு இதை இங்கே ஆட் பண்ணி அப்படியே போடலாமா? இல்லை வேணாம், நான் எழுதிடுறேன் ஓகேங்களா. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் விச் இஸ் 1200 எல்லாமே அமௌண்ட் இன் க்ரோர்ஸ் ஓகேங்களா. ஜென்ரல் ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அண்ட் P&L. இது வந்து அந்த ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் விச் இஸ் நாட் அ ஃப்ரீ ரிசர்வ் ஓகேங்களா. ஓகே டன். அப்போ ஜென்ரல் ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அண்ட் P&L ஓகேங்களா. எவ்வளோ அமௌண்ட்டு? 1080 400 200 1080 400 200 ஓகேங்களா. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 1200 ப்ளஸ் 1080 ப்ளஸ் 400 ப்ளஸ் 200 which gives 2880 ஓகேங்களா. இதில் இருந்து 25% ஓகேங்களா. இதில் இருந்து 25% எவ்வளோ தருது? இதிலிருந்து 25% 720 ஓகேங்களா. இது வந்து அமௌண்ட் ஓகேங்களா. அமௌண்ட் இன் க்ரோர்ஸில் இருக்குது. அப்போ 720 க்ரோர்ஸ் தருது ஓகேங்களா. இது வந்து 720 க்ரோர்ஸ் தருது. அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் பைபேக் எவ்வளவுனா 720 crores டிவைடட் பை பைபேக் அமௌண்ட் வந்து பைபேக் அமௌண்ட் பர் ஷேர் வந்து 30 ஓகேங்களா. அப்போ 720 டிவைடட் பை 30 which gives 24 ஓகேங்களா. அப்போ 24 crore ஷேர்ஸ் ஓகேங்களா. 24 crore ஷேர்ஸ் ஓகேங்களா. அப்போ ரிசோர்ஸ் டெஸ்ட்டில் போய் 24ன்னு எழுதிடலாம் ஓகேங்களா. ரெண்டு சிச்சுவேஷனில் அதே தான், சேஞ்சே ஆகாது. லோன் ஃபண்ட்னால எந்த சேஞ்சும் வராது ஓகேங்களா. அப்போ செகண்ட் ஒன் என்னது? ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் ஓகேங்களா. ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் நம்பர் 2ல் போட்டுக்கிறோம் ஓகேங்களா. அப்போ ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 ஓகே. அப்போ ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 என்னது? ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் ஓகேங்களா. ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் ஓகே. ஒரே நிமிஷம் ஓகே டன். ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் எவ்வளவு? இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது? 1200 இன் ருப்பீஸில் இருக்குது ஓகேங்களா. அப்போ டிவைட் பை 10 டிவைட் பை தட் ஃபேஸ் வேல்யூ பண்ணோம்னா ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கிடச்சிடும். அப்போ 0 அடிச்சா 120 ஓகேங்களா. 120 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. இதில் இருந்து 25% போட்டோம்னா அப்போ 120 into 25% which gives 30 என்னது? ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓகேங்களா. 30 ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ இதுதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக் ஓகேங்களா. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக்
30 ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போது இதில் போய் மெயினன்ஸில் போய் 30 ரெண்டு சிச்சுவேஷனில் அதே தான். ஓகே டன். தேர்ட் சிச்சுவேஷன் என்னது, சாரி தேர்ட் டெஸ்ட் என்னது, டெட் ஈக்விட்டி. நான் எப்படி போட்டுக்கிறேன், டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட். ஓகேங்களா, டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட், ஒர்க்கிங் நோட் நம்பர் 3 டன். ஓகே இங்கே நான் போட்டுறேன் என்னது, ஒர்க்கிங் நோட் நம்பர் 3 டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட். ஓகேங்களா டன். இப்போது ரெண்டு காலம் வரைஞ்சிக்கலாம், ஏன்னா லோன் ஃபண்ட் ரெண்டு இருக்குது, 3200 அண்ட் 6000. அப்போது ஒரு நிமிஷம், லோன் ஃபண்ட் 3200, லோன் ஃபண்ட் 6000. ஓகேங்களா டன். ஓகே இப்போ ஃபஸ்ட் ஆக்சுவலாக என்ன எடுக்கணும், டோட்டல் டெட் 3200 6000. ஓகே டன். நெக்ஸ்ட் என்னது, மினிமம் ஈக்விட்டி which is nothing but divide by 2. ஓகேங்களா, divide by 2னா 16003000. ஓகேங்களா, divide by 2 பண்ணா 16003000. ஓகே டன். நெக்ஸ்ட் என்னது, சர்ப்ளஸ் ஈக்விட்டி. ஓகேங்களா, சர்ப்ளஸ் ஈக்விட்டி இஸ் நத்திங் பட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ் இன்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் மைனஸ் மினிமம் ஈக்விட்டி. ஓகேங்களா, அப்போ ஈக்விட்டி இங்கே ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணி வச்சுருப்போமா, இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஜென்ரல் ரிசர்வ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ப்ளஸ் P&L which gives 2880. ஓகேங்களா, அப்போ அப்படியே போட்டலாம். ஓகேங்களா, அப்போ அப்படியே போட்டலாம் 2880 மைனஸ் 1600. ஓகேங்களா, இங்கே வந்து 2880 மைனஸ் 1000 மைனஸ் 3000 இந்த கேஸில். ஓகேங்களா, 3200 லோன் ஃபண்ட் கேஸில் ஆக்சுவலாக மினிமம் ஈக்விட்டி இருக்கும். ஓகேங்களா, 2880 ஈக்விட்டி இருக்குது, அதுலேருந்து 1600 நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா, அதாவது மினிமம் ஈக்விட்டியாக எடுத்துட்டோம்னா 1280 வந்து சர்ப்ளஸாக இருக்கும். ஓகேங்களா, சர்ப்ளஸாக இருக்கும். ஆனால் இந்த கேஸில் பாருங்கள், லோன் ஃபண்ட் இந்த கேஸில் பாருங்கள், அதாவது ஆக்சுவலாக நம்ம ஈக்விட்டியே 2880 தான், ஆனால் வந்து மினிமம் ஈக்விட்டி நமக்கு 3000 தேவைப்படுது. அப்போ இந்த கேஸில் இது வந்து நில்லு தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ 10லேருந்து 9 மைனஸ் பண்ணலாம். ஓகேங்களா, 10லேருந்து -11 பண்ண முடியாது. ஓகேங்களா, மைனஸில் போயிடும் ஆன்சர். ஓகேங்களா, மைனஸில் போயிடும். அப்போது அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆக்சுவல் ஈக்விட்டி 2880 தான் இருக்குது, ஆனால் வந்து நம்ம 3000 மினிமம் ஈக்விட்டி வேணும். அப்போ இதுலேருந்து சர்ப்ளஸ் ஃபண்டே இல்லை, அப்போ சர்ப்ளஸ் நில். ஓகேங்களா, சர்ப்ளஸ் நில் ஆயிடும். அப்போ இந்த கேஸில் நோ. ஓகேங்களா, ஃபோர்த் ஸ்டெப் போடலாம். ஓகேங்களா, ஃபோர்த் ஸ்டெப் என்னது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக் இந்த கேஸில் நில். ஓகேங்களா, 6000 கேஸில் நில் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ லோன் ஃபண்ட் 3200 மட்டும்தான் வரும். ஓகேங்களா டன். இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும், சர்ப்ளஸ் ஃபண்ட் எவ்வளவு, 1280 நான் இங்கேயே போட்டுறேன், இந்த காலம்லேயே போட்டுறேன். 1280 டிவைடட் பை பைபேக் அமௌண்ட் எவ்வளவு, பைபேக் அமௌண்ட் which is nothing but 13 கொடுத்துட்டாங்களா, பைபேக் அமௌண்ட் வந்து 13 கொடுத்துட்டாங்க, ஃபேஸ் வேல்யூ 10. அப்போ 10 plus 30 which gives 40, which gives 40. அப்போ 1280 divided by 40 which gives 32. அப்போ 32 crores ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் இந்த கேஸில் பைபேக் பண்ணுவாங்க. அப்போ 32 போய் மெயினன்ஸில் போய் எழுதிடலாம். ஓகே, இந்த கேஸில் 6000 கேஸில் நில்லுன்னு வந்துருச்சு, அப்போ நில். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா விச் எவர் இஸ் லெஸ் எடுக்கணும். விச் எவர் இஸ் லெஸ் எடுத்தோம்னா இப்போது ஃபஸ்ட்டு 3200 கேஸில் பார்க்கலாம். 3200ல் 24 30 32 கேட்டால் 24 தான் லெஸ், அப்போது 24. ஓகே டன். இந்த கேஸில் பார்க்கலாம், 24 30 நில்லான்னு கேட்டால் நில்லு தான், அப்போது நில். அப்போது 3200 லோன் ஃபண்ட் இருக்கும்போது பைபேக் பண்ணலாம். அப்போ என்ட்ரிஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும் இதுக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பைபேக் பண்ணலாம், இதில் வந்து பைபேக் பண்ண முடியாது. ஸோ நோ என்ட்ரி. ஓகேங்களா, அப்போ நோ என்ட்ரி, இதுக்கு வந்து என்ட்ரி போட தேவையில்லை, இதுக்கு மட்டும் தான் என்ட்ரி போடணும். அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஃபார் த 24 crore பைபேக் ஷேர்ஸ். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னது, அட் த டைம் ஆஃப் பைபேக். ஓகேங்களா, அட் த டைம் ஆஃப் பைபேக் ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் கிரெடிட் ஆகுமா, டு பேங்க் அக்கௌண்ட். ஆக்சுவலாக எவ்வளவு 24 பார்த்தோமா, 24 சாரி ஒரு நிமிஷம் நம்ம இதே எடுத்துறேன், 24 crores தானே. அப்போ 24 crores into 30 பைபேக் அமௌண்ட்டுன்னு பார்த்தோம். அப்போ 24 into 30 which gives 720 டன். அப்போ
ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு 720. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி கேன்சலேஷன் பார்ப்போமா? அப்போ கேன்சலேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஓகேங்களா? கேன்சல் பண்ணால் டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே வந்து 24 வந்து கேன்சல் பண்ண போகிறோம். இன்டூ ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ 10. அப்போ 240. ஒரு லைன் விட்டுட்டு டூ ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் அக்கௌண்ட் எவ்வளவு 720 இருக்குது. இது இங்கே இருக்கா? இதை வந்து டெபிட் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிறது வந்து ப்ரீமியம் ஆன் buyback account debit. Premium on buyback account debit, which is nothing but 720 minus 240, which gives 480. Okay, done. Third entry என்னது? Premium cancellation. ஓகேங்களா? இப்போ premium cancellation. Premium வந்து டெபிட்ல இருக்கு, கிரெடிட் பண்ணிடலாம். அப்போ premium on buyback account, which is 480 credit. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ சஃபிஷியண்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 400 இருக்குது, ஆனால் நமக்கு தேவை வந்து 480. நமக்கு 480 தேவைப்படுது. அப்போ எக்ஸஸா 80 வந்து நம்ம எதாவது ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஜென்ரல் ரிசர்வ் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. எதர் P&L ஆர் ஜென்ரல் ரிசர்வ்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஜென்ரல் ரிசர்வ்லேருந்தே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் 400 டெபிட் பண்ணணும். ஜென்ரல் ரிசர்வில் இருந்து 80 டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் ஃபுல்லாகவே டெபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? 400. பின்ன ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் 80. டன். ஓகே. ஃபோர்த் என்ட்ரி என்னது? ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர். ஓகே, டன். இப்போ டு CRR அக்கௌண்ட் ஆக்சுவலாக எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் பைபேக் ஷேர்ஸ் எவ்வளவு? இப்போ 24 வந்து பைபேக் பண்ணுறோம். ஃபேஸ் வேல்யூ வந்து 10, which is nothing but 240. ஃப்ரெஷ் இஷ்யூ எதாவது இருக்கான்னு கேட்டால் இங்கே வந்து இல்லை. அப்போது ஆக்சுவலாக 240 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ 240 வந்து கிரெடிட் பண்ணிடலாம். எங்கேருந்து எடுக்கணும்? ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து எடுக்கணும். ஜென்ரல் ரிசர்வில் வந்து 1080 இருக்குது. அப்போ இப்போ 1080 இருந்துச்சு. 1080 இருந்துச்சு. அதுலேருந்து 80 மைனஸ் ஆகி 1000 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? 1000 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த 80 வந்து நம்ம ப்ரீமியம் கேன்சலேஷனுக்கு எடுத்துட்டோம். அப்போ இப்போ வந்து கரண்ட்டில் 1000 மட்டும்தான் இருக்குது. அதுவே நமக்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. அப்போது ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் 240. ஓகே, டன். அப்போ 240 முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் நோட்ஸ் அண்ட் அதர் அப்டேட்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.